ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, முருங்கைக்கீரை சூப் தான். 4-5 சின்ன வெங்காயம் எடுத்து தட்டி வச்சுருக்கேன். 3 பல் பூண்டும் 1 இன்ச் இஞ்சியும் எடுத்து தட்டி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் பாசிப்பயிறு எடுத்து ஊற வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை துளிர் கீரையாக எடுத்து ஒரு பவுல் வச்சுருக்கேன். வாங்க சூப் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு, கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்தை எந்த அளவு பொரிய விடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப் டேஸ்ட்டாகவும் நல்ல வாசமாகவும் இருக்கும். இன்றைக்கி நான் செய்கிறது 2 பேருக்கான அளவு தான். உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய குவான்டிட்டி எல்லாமே அதிகமாக எடுத்துக்கலாம். சீரகத்தை நல்லா பொரிய விட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும்னு சொல்லிவிட்டு நம்ம தட்டி வச்சோம் இல்லையா, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அதை எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேணாம். சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சூப் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இப்போ இஞ்சி பூண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம், லைட்டாக வதங்கினாலே போதும். முருங்கைக்கீரை சூப்பே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ஃபேவரட்டாகவும் இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு, தட்டி வச்ச இஞ்சி பூண்டு போட்டாச்சு, நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஊற வச்சோம் இல்லையா, அந்த பாசிப்பயிரை எடுத்து போட்டுக்கலாம். பாசிப்பயிறு வேகிறதுக்காக 1 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். ரொம்பவும் குழைய வேண்டாம். பாசிப்பயிறு நல்லா சிலிர்க்க வந்தால் போதும், ரொம்பவும் குழைய விடக்கூடாது. பாசிப்பயிறு வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு வேகிறதுக்கு மட்டும் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு அடுப்பு லைட்டாக சிம் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அது ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் போதும், ரொம்ப குழைய வேண்டாம். இதுக்கப்புறம் நம்ம எத்தனை பேருக்கு நம்ம தண்ணி சூப் வேணுமோ அத்தனை பேருக்கு அத்தனை பவுல் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும்னு சொல்லிவிட்டு முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. கீரை போட்ட உடனே நல்லா கொதி வரணும். அந்த கீரை லைட்டாக அந்த சூப் ஸ்மெல் நம்மளுக்கு வரும். கீரையும் வெந்துடுச்சான்னு பாருங்கள். கையில் உங்களுக்கு பிடிச்சி பார்த்தீங்கனாலே தெரியும் கீரை வெந்துடுச்சான்னு சொல்லிவிட்டு. கீரை வெந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு மேற்கொண்டு இன்னும் ஸ்பைஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இதுவே போதும் அப்படின்னா சர்வ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் பிடிக்கணும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு அவ்வளோதான், சூப் ரெடி. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு முருங்கைக்கீரை சூப் பிடிக்குமான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கீரையோடு எடுத்து சூப் ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வேறு என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.